அனைத்து ஏடுகளுக்கும் தொலைக்காட்சி ஊடகங்களுக்கும் அவர் தந்து விடுவதாக சொன்னார். அவர் தந்தாரா தரவில்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனால் பல இடங்களிலும் அது வெளியாகவில்லை. நான் இப்பொழுது அதை திரும்ப சொல்லுகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வாகனத்தை அவர்கள் சோதனை போட்டார்களே, அந்த வாகனத்துக்குள்ளே முதலமைச்சர் அமர்ந்திருந்த போதே வாகனத்தை குடைந்து சோதனை போட்டார்களே, நான் அதில் குற்றம் காணவில்லை. ஆனால் எல்லா மாநிலங்களிலும் பிஜேபி ஆளுகிற மாநிலங்களிலும் அந்த முதலமைச்சர் வாகனங்களிலே இப்படிப்பட்ட சோதனை நடத்தப்பட்டதா? இது தலைமை அமைச்சருடைய விருப்பப்படி அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தேர்தலை நடத்துகிற அமைப்பு தருகிற ஊக்கத்தின் தைரியத்தின் காரணமாக சோதனை நடத்தப்பட்டதா? சரி, நடத்தப்பட்டது. ஒன்று முதல் நாள் கண்டுபிடிக்கும் ஒன்றுமில்லை. 24 மணி நேரத்திற்குள் மீண்டும் முதலமைச்சர் வாகனத்தை சோதனை போட்டவர்கள். ஒரே ஒரு கேள்வி, நாட்டின் தலைமை அமைச்சர் விமானத்தில் வருகிறார். எத்தனை ஆயிரம் கோடி அவர் கொண்டு வருகிறார் என்று யாருக்கும் தெரியாது. அவர் வாகனத்திலே போகிறார், ரோட் ஷோவில் கார்ல போறார், வாகனத்தில் போறார். அந்த வாகனத்தை ஏன் சோதனை இடவில்லை? எல்லோருக்கும் ஒரே விதமான அளவுகோல் தான் இருக்க வேண்டும். சேம் யார்ட் ஸ்டிக் should be applied to all the candidates. பிரதமருடைய வாகனத்தை, தலைமை அமைச்சருடைய வாகனத்தை இப்பொழுது வருகிறாரே சோதனை போடுவீர்களா? உள்துறை அமைச்சர் வாகனத்தை சோதனை போடுவீர்களா? மத்திய மந்திரிகள் வாகனங்களை சோதனை போடுவீர்களா? போடவில்லை என்று சொன்னால் இது ஒரு சார்பாக ஒரு நயவஞ்சக எண்ணத்தோடு முதலமைச்சர் வாகனத்தை வேண்டுமென்றே சோதனை என்ற பெயரிலே நடத்தியிருக்கிறார்கள். இதே சோதனை பிரதமர் வாகனத்திலும் உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட அத்தனை அமைச்சர்கள் வாகனத்திலும் நடத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் நடுநிலையோடு செயல்படுகிறீர்கள் என்று மக்கள் நம்ப முடியும். இல்லாவிடில் இந்த சோதனைகளுக்கெல்லாம் அஞ்சுகிறதல்ல திராவிட முன்னேற்ற கழகம். இதை பற்றியெல்லாம் கிஞ்சிற்றும் கவலைப்படுகிறவில்லை எங்களுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள். ஆனால் பொதுமக்கள் கவனத்துக்கு வைக்கிறேன், இதே முறையில் பிரதமர் வாகனத்தையும் உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட மற்ற அமைச்சர்கள் வாகனங்களையும் சோதனை போட வேண்டும். போட்டால்தான் உங்களிடம் நடுநிலை இருக்கிறது என்று அர்த்தம். இல்லையேல் நீங்கள் ஓரவஞ்சகமாக செயல்படுகிறீர்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன்.